வணக்கங்க. சாஸ்திரி மைதானத்துல, அதாவது பரில் கிரவுண்ட், ரத்ன விநாயகர் கோயிலுக்கு பின்னாடி இருக்கு. இது ஒரு விளையாட்டு மைதானம். கோயம்புத்தூர்ல மெயினா இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த பகுதியில பூரா பாத்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய பொழுதுபோக்குக்கான ஒரே இடம் இந்த பரில் கிரவுண்ட் மட்டும்தான். இந்த கிரவுண்ட் மட்டும் இல்லைன்னா இத்தனை பசங்களும் கண்டிப்பா கெட்டு குட்டிச்சவரா போயிருப்பாங்க. எல்லாத்து கையிலையும் போன அங்கேயும் இங்கேயும் போய் தம்மு கெட்ட பழக்கம் அத்தனை வந்திருக்கும். ஆனா இது அத்தனை பேரும் அந்த நாளை கிரிக்கெட் விளையாடுறதுக்கும் ஃபுட்பால் விளையாடுறதுக்கும் விளையாட்டுக்காக பயன்படுத்துறதுக்காக அத்தனை பசங்களும் வந்திருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட இந்த ஒரு மைதானத்தை தினமும் குப்பையை கொண்டு வந்து கொட்டுறாங்க. நாங்க கவுன்சிலரை பார்த்து பேசணும், இந்த மாதிரி குப்பை கொட்டிட்டே இருக்கிறாங்க விளையாட்டு மைதானம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்புன்னு சொல்லி டென்னிஸ் கோர்ட்டை அமைச்சிருந்தாங்க. அதுக்கு கமிஷன் ஆபீஸ் வரைக்கும் போய் அந்த டென்னிஸ் கோர்ட்டை நீக்கி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கை கட்டினீங்க, அதுல பாதி இடம் போச்சு. கடைசியில பார்த்தா ஒரு 50 குடும்பத்தை கொண்டு வந்து இங்க நிறுத்தினீங்க, அதுலயும் எங்களுக்கு பாதி கிரவுண்டு போச்சு. இருக்கிற கொஞ்சம் கிரவுண்டு, அந்த கிரவுண்ட்லயாவது நாங்க ஆடிட்டு இருக்கலாம்னு நினைச்சோம். அதுலயும் இப்போ ஒரு மாசமா எங்கெங்க வெட்டி போடுறாங்களோ அத்தனை குப்பையும் கொண்டு வந்து இங்க கொட்டுறாங்க. இந்த குப்பை கொட்டுறதுனால எங்களுக்கு ஒரு பாலோட விலை 70 ரூபா. அந்த பால் உள்ள போயிடுச்சுன்னா எடுக்க முடியறது இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தாண்டி போய் ஃபீல்டிங் பண்ண முடியறது இல்ல. குப்பையே இங்க கொட்டக்கூடாது, குப்பை கிடங்கு கிடையாது. இது விளையாட்டு மைதானம், அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு மைதானம். இந்த மைதானத்துல விளையாட்டுக்கு மட்டுமே எங்களுக்கு பயன்படுத்துற மாதிரி பண்ணி கொடுங்க. குப்பைகளை மேற்கொண்டு கொட்டாம பாத்துக்குங்க, அதுதான் எங்களுக்கு முக்கியம். இத்தனை பசங்களோட சார்பா கேட்டுக்கிறோம். எல்லாரும் சம்மதமா? கரெக்டா? கிரவுண்டா கிளீன் பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு. அப்படியே குப்பை காட்டு பார்த்தா அப்படியே போப்பா, அப்படியே பாருங்க. இத்தனையும் மரம் வெட்டிட்டு வந்த குப்பை, வீடு கடை இடிச்ச குப்பை. இந்த பாருங்க அட்டைப்பட்டி, இங்க பாருங்க. கடை இடிச்சு வந்த கண்ணாடி இங்க காட்டு. கண்ணாடி, இந்த கண்ணாடி கொண்டு வந்து உடைச்சு போட்டிருக்காங்க. இந்த கண்ணாடி மேல பசங்க கால் ஏறினா என்ன ஆகும் சொல்லுங்க? எவ்வளவு பெரிய பாதிப்பு. இதை கொண்டு வந்து இங்க போட்டிருக்காங்க. இதெல்லாம் எடுத்து 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 இத்தனையும் மறுபடி போட்டிருக்காங்க. பாருங்க, இது ஒரு மைதானம். வண்டிக வந்து எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. அப்படியே அவருக்கு திருப்பி சீக்கிரம் சரி பண்ணி தரணும், உடனடி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படியே அவர்கிட்ட மைதானத்துல இருக்கக்கூடிய இந்த மைதானத்துல இருக்கக்கூடிய விளையாடக்கூடிய அத்தனை பேரும் கையெழுத்து போட்டு நாங்க ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலையும் பாருங்க. இதுல எப்படி விளையாட முடியும், சுகாதாரமா எப்படி விளையாட முடியும் பாருங்க. எவ்வளவு தண்ணி நிக்குது, அதுல எத்தனை கொசு நிக்குது பாருங்க. இதுல எப்படி விளையாட முடியும்னு சொல்றீங்க? கொஞ்சம் மாநகராட்சி எங்களுக்கு ஒத்துழைக்கணும். எங்களுக்கு இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு இந்த விளையாட்டு தான். பசங்க அத்தனை பேர் இங்கதான் வந்து விளையாடுறாங்க. சுத்தி லைட் எரியுறது இல்ல. லைட் இருக்கிற வரைக்கும் ஒரு பாதுகாப்பு இருந்தது. லைட் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா கஞ்சா போடுறதும் மற்றபடி லேடிஸை கூட்டிட்டு வர்றதும் நிறைய நடக்குது. சரக்கு அடிக்கிறது இதெல்லாம் நிறைய நடக்குது. லைட் இருந்த வரைக்கும் அது இல்லாம இருந்தது. அதனால அந்த லைட்டையும் பாதுகாப்பு பண்ணுங்க. நைட் ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் போடுங்க, நல்லது. ஒரு பாதுகாப்பா இருந்தது. நாங்க எங்களால முடிஞ்ச உதவிகளை இந்த கிரவுண்டுக்கு நாங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். நீங்களே எங்களுக்கு நல்லபடியா பண்ணி தரணும். நன்றி, வணக்கம்.